இப்போ வந்துங்க கேரட் தோசை செய்ய போகிறேங்க. அதுக்கு மாவுங்க, கேரட்டு வணக்கி வச்ச கேரட் பொரியலுங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. கல் கொஞ்சம் சூடான முன்னாடி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சி வச்சிடலாங்க. ஒரு தேங்காய் மஞ்சியோ ஏதோ ஒன்று தொடச்சிட்டுங்க. தேங்காய் மஞ்சி இல்லைங்க, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நல்லா சைடில் அந்த பழைய எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தொடச்சிட்டுங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஓரத்தில் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றினோம்னா தோசை வராதுங்க, ரவுண்டாக அப்படி வராதுங்க. லைட்டாக அந்த கரண்டியிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கேரட்டை அப்படி லேசாக போட்டுக்கலாங்க. கேரட் பொரியல் தருங்க. குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை திருப்பி போட்டாலும் போடலாங்க. இல்லாட்டி வந்து நம்ம இட்லி மூடி வைக்கிற பாத்திரம் மேலே மூடியில் வந்து மூடி வச்சா அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்குதுங்க தோசைக்கல்லுங்க. ரெண்டு தோசை வேணுன்னா நம்ம அதுக்காக போட்டுக்கலாங்க. இது பொரியல் தருங்க. தேங்காய், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் வணக்கி விட்டுங்க. ஒரு கேரட்டுங்க கூட சரி நம்ம வணக்கி விட்டு தேங்காய் போடாமையும் கூட போட்டுக்கலாங்க. இது வந்து பொரியல் தருங்க. அவ்வளோதான், வெந்திருக்குங்க. கொஞ்சம் வேணால் மூடி வைக்கணும்னா வைக்கலாங்க. திருப்பி போடுறதுன்னா கொஞ்சம் அப்படியே கேரட்டை அமுத்தி விடணுங்க. நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. என்ன வேணாலும் போட்டோம்னா போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு அதிகமாக இருந்துன்னா கேரட்லாம் கொஞ்சம் கருக பார்க்குங்க. இவ்வளோ மிச்சம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு தோசை கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து ஸ்டவ்வை மெதுவாகவே தான் வச்சுருக்காங்க. கல் கொஞ்சம் 2 நிமிஷம் சூடானதுனாலையும் இப்போ வந்து தோசை திருப்பி போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா நீங்கள் ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாங்க. நீங்கள் உடனே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போடலன்னா கொஞ்சம் மூடி வச்சோம்னா நம்ம எல்லா மேல் பக்கம் வெந்துக்குங்க. இப்போ நான் மூடி வைக்காமல் செய்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தோசை எடுத்துக்கலாம். கொஞ்சம் தோசைக்கல்ல ஒட்டுங்க. எடுக்கும்போது அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக 1-2 கறி வைக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி இல்லாட்டி பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து பருப்பு சாம்பார் தான் இருக்குங்க. நிறையா பேர் இருந்தோம்னா நம்ம தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் அப்படியே நம்ம தோசை விரித்து வச்சு இந்த குழம்பு ஊற்றுனா எல்லாம் கலந்துருங்க. அதனால் தனியாக ஊற்றுனா வேணுங்கிற அளவு தொட்டுக்கலாங்க. சட்னி வச்சா இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி கொடுக்கலாங்க. இல்லாட்டி அப்படியே எதுவுமே இல்லாட்டியும் அப்படியே சாப்பிட்லாங்க. கேரட் தோசை ரெடி.